இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் சரி, இன்னைக்கு 24 நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் சரி, ரெண்டையும் பற்றி தான் நம்ம பேசணும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கிறத பார்க்கும்போது பல்வேறு சண்டைகள் நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றிலாம் பேசுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த எபிசோட் வந்திருக்கோம். நான் அவங்க ஹரிஷ் நம்ம கூட இதெல்லாம் பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெவ்யூக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன் நான். பிஜி பிளஸ்ன்ற ஐடியில இருந்து வந்துட்டு வேர்ஸ்ட் ரெவ்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எனியோ தேங்க்ஸ், நீங்க அது ஃபுல்லா பார்த்துட்டு அந்த ரெவ்யூ கொடுத்ததுக்கு. பட் வேர்ஸ்ட்னுட்டுன்னா அவர் என்ன மீன் பண்றாருன்றத மென்ஷன் பண்ணினா கூட பெட்டரா இருக்கும். ஸோ வி அவங்களுக்கு கேன். கண்டென்ட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லைங்கிறப்போ என்ன ரிவ்யூ பண்றோம்னு எனக்கும் தெரியல. தெரியல. ஸோ இது எப்படி ரிவ்யூ கொண்டு போகிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா கண்டென்ட் இல்லாத ஒரு ஷோக்கு நம்ம என்ன ரிவ்யூ பண்ண முடியும்? அதுதான் நாங்க வந்துட்டு கண்டென்ட் இல்லாததெல்லாம் கூட வந்துட்டு அது உள்ள நடக்கிறத மட்டும் எவ்வளோ எல்லாம் ஹைலைட் பண்ணி பேச முடியுமோ நாங்க பேசிட்டு இருக்கோம். பட் நாங்க பேசுற அளவுக்கு கூட அங்க கண்டென்ட் கிடையாதுன்றதுதான் உண்மை. இல்லை, ஸோ அவங்க இனியா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னமோ மற்ற ரிவ்யூஸ் மாதிரி வெட்டு குத்துவேங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பேசுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன் நான். தெரியல, அது அந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்காது. ஆனா ஓரளவுக்கு நாங்க ஒருமையில பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஏன்னா மரியாதை வர மாட்டேங்குது. அந்த டபுள் மீனிங்ல பேசுறது, ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் வரப்ப வந்துட்டு இதுங்களுக்கு எல்லாமா மரியாதை கொடுக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ பிஜி பிளஸ் எனிஹவ் தேங்க்ஸ் ஃபார் யோர் ரிவ்யூ. இன்னொருத்தர் வந்துட்டு மைக் ப்ராப்பரா இல்லைன்ற ஆடியோ மாதிரி இஷ்யூ, சொல்லு. எனக்கு ஆடியோ இஷ்யூ இல்லை அப்படின்னு இருக்காரு. நான் அதை ஆடியோ இஷ்யூ. கரெக்ட் பண்ணிடுறாங்க. அது சரி பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, வில் கோ டு த ஷோ ஹரிஷ். இது அந்த டாஸ்க், ஜூஸ் டாஸ்க் எவ்வளவு வஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு வஸ்டா பண்ணிட்டாங்க. கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, எச்ச லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். நான் எச்சன்றது வந்துட்டு நான் தப்பா எல்லாம் மீன் பண்ணல. எஃப்ஜே வந்துட்டு தன்னோட எச்சைய வந்து அதுல ஜூஸ்ல ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துட்டு துப்பிட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி வந்துட்டு பார்வதி ப்ளேம் பண்ணாங்க. இது சாப்பிடுற பொருள்ல எச்ச துப்புறனா அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நீனா அவ்வளவு பெரிய இவனான்ற மாதிரி தான் நமக்கும் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி வந்துட்டு நான் கனின்னு தான் சொல்லுவேன். அந்த எச்ச துப்பு வந்து ரியலி வஸ்ட். இது எத்தனை பேர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இன்னமும் வந்துட்டு ஒரு தனி தட்டு தனி டம்ளர்ன்றதுக்கே வந்துட்டு பூதாகரமா வந்துட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் வந்துட்டு அவங்க அவங்களுக்கானது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் எச்சில் துப்பி அந்த எச்சிலோட அந்த ஜூஸை வந்துட்டு ஒரு கியூசி கொடுத்து கியூசிய குடிக்க வைக்கிறதுன்றது வந்துட்டு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப சேடிஸ்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு எஃப்ஜே அப்படின்றது. எஃப்ஜே சபரி சபரி என்னன்றாரு, சுடு தண்ணியோ அந்த சம்திங் டீ காஃபி சம்திங் இஸ் சேயிங், அந்த பாயில் இதுல இருக்கிறத வந்துட்டு எடுத்து மூஞ்சி மேலேயே ஊத்தணும்ன்ற மாதிரி சபரி பேசிட்டு இருக்கும் போது சொல்றா. அப்படி இதெல்லாம் வந்துட்டு ஹவு கம் இதெல்லாம் வரும்ன்றது எனக்கு தெரியல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு வெளியில வரும். அப்படி இருக்கும் போதும் மைண்ட் ஃபுல்லா நீ இவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி நீ இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு ஃபேக்கா ஒரு மாஸ்க போட்டுட்டு சுத்திட்டு இருக்கன்றத நான் சபரிக்கு சொல்றேன். இந்த ஆஹ் சபைக்கு சம் வந்து கியூசிங் வந்து லாபி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற மெயின் டாஸ்க். கியூசிங் லாபி பண்ணி உங்களுக்கு பேரா நீங்க ரிசல்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த பக்கம் திவாகரை வந்து லாபி பண்றாங்க, இந்த பக்கம் வந்து சபரி இவங்க எல்லாம் வந்து பார்வதி ஊட்டி விடுறது, மண்டி போட்டு மன்னிப்பு கேடுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பார்வதி அதுவும் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன யாருமே கவனிக்கல, திவாகரை தான் அதிகமா கவனிச்சாங்க, திவாகருக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சபரி கொஞ்சம் கோவப்படுறாரு. நாங்க உனக்கு இவ்வளவு நீ கேட்டது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ணணும் நீ சொல்றன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துலதான் அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம வந்து கொதிக்கிற டீ எல்லாம் தூக்கி ஊத்திடலாம், மேல ஊத்திடலாம் போல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வருது. இல்ல, அந்த தாட்டே தப்புன்னு சொல்ல வரேன் நான். இல்ல இதுதானே உங்களுக்கு வந்து இல்ல உங்களுக்கு வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த தாப்பா சொல்றாங்க, யாரா இருந்தாலும் அந்த தாப்பா சொல்றோம். இல்ல ஃபைன் நரேஷ், பட் வென் எனக்கு கூட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. விஜய் சேதுபதி இந்த முறையும் கண்ணன் கேட்கலன்னா அவர் அங்கேயே வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு கூட தான் இருக்கு. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கீங்க. யாரெல்லாம் இப்போ பார்வதி வந்து பார்வதி ரியலி இரிட்டேட்டிங் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் நான். பட் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு தே அண்டர்ஸ்டுட்.
பார்வதி வந்து பேசி பேசி கேமராவையும் அந்த இதை வந்துட்டு ஷோவையும் தன் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான்ன்றது வந்துட்டு இல்ல இவங்க பார்வதி கண்டென்ட் இரிட்டேட்டிங்கா கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து பிக் பாஸ் நீங்க எப்படி எல்லாம் நீங்க வந்து QC பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இல்ல சலுகை இருக்கு. நாட் ஓன்லி கியூசி, அவங்க ஆட்டிடியூடே நான் சொல்றேன் நானு. ஆட்டிடியூட் அது அது வந்து மாற்ற முடியாது. எனக்கு பார்வதி கிட்ட ஆட்டிடியூட் மாறாது. அதை விஜய் அட்வைஸ் பண்ணாலும் அது மாற்ற மாட்டாங்க அவங்க. அது வேற விஷயம். மாற மாட்டாங்க. நான் பட் என்ன வந்து தெரியுமா சொல்றேன், QC பண்ற விஷயத்துல நீங்க என்னெல்லாம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 5 ரூல் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கிறதையும் பிக் பாஸ் சொல்றாரு அவங்ககிட்ட. ஓகே ஸோ ஓகே அந்த தட்ஸ் இடத்துல வந்து அக்செப்டட். நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், நம்ம வந்து வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குவோங்கிற ரேஞ்சுக்கு வராங்க பார்வதி. அது இல்ல நிதானத்துக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஃபைன் தான். நீ இப்போ என்ன சொல்றது, உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற, அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். யார் யாரெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் இன்சல்ட் பண்றாங்க, அவங்கள இப்போ கனிய வந்துட்டு கனிதான் ஊட்டி விடணும்னுட்டு நிக்கிற. சோ அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா கனி இப்ப மாட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது, செய்தே தான் ஆகணும். சோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் என்ன சொல்றேன்னா, இப்போ வனிதா, ஜூலி இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஒரு ஜஸ்ட் வேர்ட்னாக்கா அது ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப் பேசுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, எல்லாருமே சொல்றோம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் பார்வதி தான், பார்வதி வினோத் எல்லாருமே ஒரே ஒரு லைனை ரிப்பீட்டடா ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு அது ஒன்னே தான் வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க அந்த பாட்டில் இதுக்காக சொல்றாங்க, குவாலிட்டி என்ன சட்டம் எங்க கையில, சட்டம் எங்க கையில, சட்டம் எங்க கையில, சட்டம் எங்க இதே தான் சொல்றாங்க. அது நமக்கு காதே வலிக்குது. அது எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த டைலாக்கே கேட்டுட்டு இருந்தாக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நாட் ஓன்லி பார்வதி, எவ்ரி ஒன் ஆர் டூயிங் தட் சேம் வேர்ட், அந்த சேம் சென்டென்ஸ் ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு அது எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு 30 தடவையாச்சும் அதை சொல்றாங்க. வெரி இரிட்டேட்டிங் அப்படின்றத சொல்வேன் நான். இது இவங்க சட்டங்கள் கனியோட கையில் அப்படின்னா அவங்க வந்து பழம்பெயர் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சட்டங்கள் கையில்ங்கிறது ஃபோன் ரிலீஸ் ஆச்சு, 78 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கமல் நடிச்சிருந்தாரு சட்டமன் கையில், கரெக்டா? ஆனா அதுல கூட அந்த வார்த்தைகள் அவ்வளவு பயன்படுத்துமா எனக்கு தெரியல. பயன்படுத்தல. இவங்க என்னத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு கத்து கத்து. இப்போ உன்னோட வாய்ஸ் பெருசா, என்னோட வாய்ஸ் பெருசா, ஆனா 2 பேர் பேசுறதுலயும் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. அந்த வாய்ஸை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறது யாரு? ஏன்னா வந்துட்டு அடுத்த எதிராளியோட வாய்ஸ அடக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ எதனா வேல்யூபிளா சொல்றியா அப்படின்னா கிடையாது. அது எங்க வேல்யூபிளா இல்லையோ இதுவும் வந்துட்டு வேல்யூபிளா இல்ல, அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு அப்படின்றது. அண்ட் நம்ம மதர் தெரசாவோட ஒரு புனிதமான சேவையை பத்தி கண்டிப்பா சொல்லணும். இவங்க பார்வதி வந்துட்டு தனக்கு நூடுல்ஸ் ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டப்ப வந்துட்டு சாப்பாடு சம்திங் ஷீஸ் ஆஸ்கிங். அப்ப வந்துட்டு இவங்க தட்டுல சாப்பாடு போட்டு ஸ்பூன்ல கலக்கிட்டு அந்த அகோரி கலைக்கு வந்துட்டு ஊட்டிட்டு அதே பிளேட்ல விஜே பார்வதிக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியல, கனிய பத்தி வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே தெரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் வந்துட்டு லேடிஸ் வீட்டுல விட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியாது. சோ கனியோட நேச்சரே இதுதான். இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்தெல்லாம் வரல. ஏன்னா வந்து 2 வாரத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டிக் ஆகிக்காது. அட்லீஸ்ட் ஒரு 50 days இருந்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஜெல் ஆயிடும் நம்மளுக்கு. பட் கனி வெரி வஸ்ட் அப்படின்றது நான் சொல்லுவேன். தாய்மைக்கே நீங்க அர்த்தம் இல்லைன்றதை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நைட்டு பேசுறாங்க பாரு. இப்போ ஷீஸ் அ கேப்டன், ஓகே. அப்போ நீ எப்படி நீ குச்ச குச்சன்னு பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அது புரியல. மத்தவங்க பேசினா, அதுவும் அவர் சொல்லிட்டாரு எல்லாரும் மைக் இல்லாம நைட்ல பேசுறாங்க, அதெல்லாம் கண்டிக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸும் பப்ளிக்கா சொல்றாரு. அப்படி இருக்கும் போது கனி, சபரி, எஃப்ஜே, ஆதிரை, கெமி இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு அவ்வளவு குச்சு குச்சோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சபரி பேசினது, அந்த டீ ஊத்திடுவேன்றதெல்லாம் இது எனக்கு ஒரு கேப்டன் செய்யற காரியமா இது அப்படின்னுட்டுன்னு ஒரு இது இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இதுல வந்துட்டு நம்ம குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோமா அப்படின்னுட்டுன்னு ஒரு சந்தேகம் வேற. இதுல சபரி அதுக்குள்ளே அவசர அவசரமா இல்ல இல்லன்றாரு. அது எஃப்ஜே வந்துட்டு இல்ல நம்ம ஒரு குரூப் தான் அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க.
இப்ப பார்ஷியலி வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு கனித்தீர்வு வந்துட்டு இது நம்ம குரூப் தான் அப்படின்றத வந்துட்டு முடிக்கிறாங்க. இத நம்ம வெளியில வந்துட்டு அப்படிதான் பாப்பாங்க நம்மள அப்படின்றது வியனா சொல்றாங்க. உடச்சிட்டாங்க, எப்பயோ உடச்சிட்டாங்க. குரூப்பிசம் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காங்கிறது வியனா ஆல்ரெடி உடச்சிட்டாங்க. ஸோ அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மக்கள் கிட்ட. குரூப்பிசம் ம். தான் பண்றாங்க, அவங்களுக்கு ஃபேவரான ஆட்களுக்கு என்னெல்லாம் ஃபேவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட போன சீசன் அன்பு கேங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின சீசன் அன்பு கேங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 2.2 இது. அதுதான் நான் சொல்றேன். கனி கேப்டன்சி வந்துட்டு சூப்பரா இருக்குதுன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து நல்லா பாருங்க அப்படின்றத சொல்றேன். இப்போ இன்னைக்கு ப்ரோமோல விஜய் பார்வதி மைக் பேட்டரி மாத்தலன்னு நினைக்கிறேன். சோ பிக் பாஸ் கிட்ட இருந்து வாய்ஸ் வருது பேட்டரி மாத்த சொல்லி. இவங்க போயிட்டு வரதுக்குள்ளேயே வந்துட்டு கனிஷி ஸ்டார்டட் ஷவுட்டிங். எதையுமே பண்றது இல்ல, ரூல்ஸே ஃபாலோ பண்றது இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஓகே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க, பட் யூஆர் கேப்டன். இப்ப வந்து உனக்கு வந்துட்டு சொல்றாங்க நைட்ல வந்துட்டு பேசுறவங்க எல்லாம் மைக்க போட்டுட்டு பேசணும்னுட்டுன்னு. நீங்க அவ்வளவு குச்சன்னுட்டுன்னு மைக்க இது பண்ணிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதெல்லாம் பேசுறாங்க, உனக்கு தகுதியே இல்ல, உனக்கு தகுதியே இல்லன்னுட்டு மத்தவங்கள பார்த்து சொல்றாங்க. நான் கனிய பார்த்து கேட்கிறேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு கேப்டன்ஸ் இல்ல உட்காரத்துக்கு? இவங்க நான் என்ன சொல்றேன். பார்வதி வந்து மைக் பேட்டரி மாத்தலன்னு சொல்றாங்க. இவங்க மைக்கே மாட்டாம இல்ல, பல நேரம் வந்துட்டாங்க. அது பிக் ம். பாஸ் பல நேரம் வந்து சொல்லியிருக்காரு, மைக் மாட்டுக்கான்னு சொல்லியிருக்காரு. வியன்னா மைக் மாட்டல சில ம். பல நேரம், அதெல்லாம் அவங்க வந்து கேள்வி கேட்டது கூட கிடையாது. அதே மாதிரி எஃப்ஜே பல நேரம் வந்து மைக்கெல்லாம் என்ன சொல்றது, மைக்கை பின்னாடி போட்டுட்டு ஆதிரை கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆ. ஆ. பரவாயில்ல, மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு துஷார் கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ம். வந்து கேள்வி கேட்கணும், இதெல்லாம் கேள்வி கேட்காம அமைதியா இருந்துட்டு பார்வதி மட்டும் டார்கெட் பண்றது எனக்கு சரியா படல. அதத்தான் கேக்குறேன் நானு. அதுதான் சொல்றேன், பார்வதி கொட்டாவி விட வாயை திறந்தா கூட அது பஞ்சாயத்துன்னுட்டுன்னு போய் நின்னுடுறாங்க அப்படின்றதுதான். கனி ரியலி வஸ்ட் அப்படின்றதுதான் நான் சொல்வேன் நானு. மத்தவங்கள விட வந்துட்டு கனிதான் எனக்கு அங்க ரொம்ப வஸ்டா தெரியுறாங்க. ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து எஃப்ஜே ஆதிரை அந்த இது அவங்களுக்கு ஒரு மாமா வேலை பண்ணிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மட்டும் தான் வந்துட்டு இந்த பிபிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண வந்த மாதிரி தெரியுது. சோ கனி வேற ஏதாச்சும் நீங்க பண்ணலாம் வெளியில போயிட்டு, இது நல்லா இல்ல அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா என்ன சொல்றது, யோர் மம் ஆஃப் 2 கிட்ஸ். ஒரு அம்மா வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு இது. அதர் திங் வந்துட்டு இதெல்லாம் கூட வந்துட்டு சகிச்சுக்கலாம் ஹரிஷ். ஆதிரை எனக்கு சத்தியமா புரியல. அது என்ன மாதிரி ஒரு இதுல இருந்து அவங்க வந்தாங்க அப்படின்றது, என்ன மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வராங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு கால் மேல கால் போடுறது ஒரு பிரச்சனை பண்ற, ஓகே வாயில பேசியிருக்கலாம், கால் போடாதன்னு நான் ஏன் போடக்கூடாதுன்னு அவர் கேட்க நீங்க 2 பேரும் வாயில பேசிக்கலாம். உடனே காலை எடுத்து எட்டி உதைக்கிற மாதிரி கிக் பண்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அப்பதான் வினோதுக்கும் வருது. என்ன இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சக கண்டஸ்டன்ட் அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அதை நீ காலை தூக்கி காட்டுறன்றது எனக்கு புரியல. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? இல்ல அவங்க என்ன சொல்றது, அரகன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் அரகன்ஸ் போயிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். அவங்க வந்து பிக் பாஸ் ஷோ சரியான ஷோ இல்ல, அவங்க இந்த ஷோல இருக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் சரி எவ்வியும் சரி, 2 பேருமே வந்து அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாம இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் 2 பேரும் தேவையில்லாத வார்த்தைகள் தான் விடுறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்குது. அது நாளைக்கு வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போச்சுன்னா அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்க அவ்வளவு கொச்சையா பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வரீங்க. ஒண்ணு வினோத வந்து நீங்க வினோத்துக்கு மரியாதை கொடுத்து அவர் மரியாதை கொடுக்குறாரு. அதுதான் வினோத் கேட்கறாரு, நான் என் கால் மேல என் காலை போட்டு நான் உட்காந்துருக்கேன், இதுல என்ன ஆமா. பிரச்சனைன்னு கேட்டா வாட்ஸ் நான் ராங் இன் தட்? நான் உங்க மேல காலை போடுவா அப்படின்றாங்க. அதான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதா இல்லையா? ஸோ இல்ல அதுதான் தனிநபருடைய ஆதிரை. தனிநபர் மரியாதை வந்து இல்லாம போறப்போ அது கோபமா வரும். சில நேரங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆகும். இன்னைக்கு கூட துஷாரும் கமருதீனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து துஷாரை பின்னாடி இருந்து தள்ளுறாரு போன்னு. ஓகே. மிசாங்கிலிங் கிடையாது. போன சீசன்ல மிசாங்கிலிங் வந்து நீங்க எல்லோ கார்டு கொடுத்தீங்க, ரெட் கார்டு கொடுத்தீங்க, இந்த சீசன்ல கொடுக்க மாட்டீங்களா?
அதுதான். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஆணால் பிரச்சனை அப்படின்றப்பதான் ரெட் கார்டுங்களா? ஒரு ஆணுக்கு பெண்ணால் பிரச்சனை இருக்க மாட்டீங்களா? நான் அதுதான் கேக்குறேன். ஆதிரைக்கு அரோராக்கெல்லாம் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும்ன்றதுதான் வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயம்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாலும் இவங்க வந்து ட்ரிகர் பண்ணி இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு மார்னிங் அந்த வேக்கப் சாங் போட்டா கூட ஆதிரை டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு அங்க போய் எஃப்ஜேவை தான் வந்துட்டு எழுப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு வராங்க. இப்ப என்ன இவ்வளவு நாள் நீங்க தான் வளர்த்தீங்களா, இல்ல இதுக்கு மேல நீங்க தான் போய் ஊட்டி வளர்க்க போறீங்களா, அது தெரியாத நமக்கு. பட் திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட் அப்படின்றது எரிச்சல் ஆகுது, நம்மளுக்கு சலிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்றது சொல்றேன். இன்னொரு இடத்துல கூட வந்துட்டு பார்வதியை வந்து ஏதோ தண்ணியோ ஏதோ எடுத்துட்டு வர கேக்குறாங்க. அது கூட எஃப்ஜே பக்கத்துல உட்காந்து இவங்க வந்துட்டு உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்களா அங்க பார்க்ல. அது ஒருத்தர் இப்போ அது ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் இதுவை டச் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் the way she was sitting அந்த அந்த சிச்சுவேஷன். இப்ப அந்த மாதிரி உட்கார்ந்தாலே இப்ப நம்மளா இருந்தா கூட என்ன பண்ணுவோம், அந்த சைட் போகணும்னா கூட பார்க்காத மாதிரி வந்துருவோம். நீ அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்வதி நீ வா அப்படின்னா அது எனக்கு புரியல. அது என்ன என்ன இன்டென்ஷன்ல பண்றாங்க அவங்கன்றது எனக்கு புரியல. எல்லாமே 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 வஸ்டா இருக்கு ஆதிரை கிட்ட. அந்த பேச்சு, அதுக்கப்புறம் திவாகர் எனக்கு கிட்ட எனக்கு பேசு. என்ன பயம்னா, பிக் பாஸ் சீசன் முடியறதுக்குள்ள யாரும் குழந்தையோட வெளியே வருவாங்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போயிட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு சீசன். அதுதான். இல்ல, இது இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ஸ்லாங், ஆதிரையோட ஸ்லாங் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மட்டரகமா இருக்கு. சொல்றது என்னன்னா திவாகர் கிட்ட அவங்க முந்தானை பிடிச்சிட்டே போறீங்க, என்ன பேச்சு இதெல்லாம்ன்றத எனக்கு தெரியல. ஆக்சுவலி எஃப்ஜே இஸ் டூயிங் தட், துஷார் இஸ் டூயிங் தட். நீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு வந்துட்டு திவாகர் கிட்ட அந்த இது பேசுறீங்கன்றது தெரியல. அண்ட் திவாகரை வந்துட்டு ஒரு கோமாளி, ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இஸ் நாட் அட் ஆல். கொஞ்சம் தெளிவான ஆளா இருக்காரு. அவருக்கான வாய்ப்பு வரப்ப எப்படி பயன்படுத்தணும்னுட்டு நல்லாவே கேம் ஆடுறாரு. சோ இல்ல, அவரு அவருக்கு பண்ண தெரியுது. என்னன்னா இந்த வீட்ல இவங்களோட கண்டெஸ்ட் பண்ணி பண்றது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பாக்குறாங்க. அவர் கேம் ஆடலாம் தெரியுது, தெளிவா தான் இருக்காரு. பட் வந்து இந்த வீட்ல இவங்களோட கேம் ஆடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். ஓகே. என்ன கேட்டா அந்த யோசிக்கிற அந்த தாட் ப்ராசஸ் ஒதுக்கி வச்சுட்டு இறங்கி ஆடலாங்க ஒரு நிலைமைக்கு வரணும் அவர். அதுதான் வந்து அவரை சஸ்டெயின் பண்றதுக்கு உதவும். நீ வந்து காமெடியா நீங்க காமெடி கொடுத்துட்டு இருக்கீங்க, காமெடி ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பிசியோதெரப்பி ட்ராக் ஒரு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தாண்டி வந்து ரொமான்ஸ் ட்ராக் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி உங்களை நீங்க வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டினுடைய தீமை. அதுதான். இல்ல இப்போ இந்த குரூப் இருக்குல்ல, அந்த அன்பு கேங் இருக்குல்ல, அந்த குரூப் வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாக்கா அவங்க யூனிட்டியா உட்காந்துட்டு நம்ம இதை பண்ணலாம், இவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னுட்டுன்னு டிசைட் பண்ணிட்டு எல்லாருமே அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பட் பார்வதிக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ வந்துட்டு இப்ப திவாகர் இல்ல எஃப்ஜே வந்துட்டு எனக்கு எல்லாம் ஊட்டி விடுறான், செய்யறான், கை காலெல்லாம் அழுத்தி விடுறான் அப்படின்ற மாதிரி நீ உனக்கு அவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த இதுக்காக செய்யறாங்க. இப்ப நாளைக்கே உன்னை வந்துட்டு துப்புவாங்க, அது வேற விஷயம். அது அது வந்துட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க அதெல்லாம் செய்யறாங்க கொள்றாங்கன்னுட்டு நீ இப்ப ஒரு கூட இருந்த பொண்ணு, இப்ப 2 வாரமா இருந்த பொண்ணை வந்துட்டு நீ இன்சல்ட் பண்றது எனக்கு அவ்வளவு நல்லதா தெரியல. சோ ஹி இஸ் பிளேயிங் இஸ் ஓன் கேம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவரெல்லாம் நம்பி எதுலயும் இறங்கிட முடியாது, திவாகர் எல்லாம் நம்பி எதுலயும் இறங்கிட முடியாதுன்றத வந்துட்டு அவர் 2வது வாரத்திலேயே காட்டிட்டாரு. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், இன்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் பிரஜன் சாண்ட்ரா. இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் இல்ல, பட் அபிஷியலி தே என்டரிங்ன்ற நியூஸ் வந்துருச்சு எங்களுக்கு. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்றதும் நமக்கு தெரியல சரியா. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. வாட் எல்ஸ் ஹரிஷ், நம்ம வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? அமிதாப் பாமா கோவம் வந்துச்சு எனக்கு, பார்க்கலையா நீங்க? எது? அமிதாப் பாமா கோவம் வந்துச்சு எனக்கு, பார்க்கலையா நீங்க? பார்த்தேன். 2 வாரம் அமைதியா டேபிள் இருந்தாரு, திடீர்னு உடைச்சதா? டேபிள் எல்லாம் தூக்கி வீசிட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு ஒரு கோபமா ஒரு பேஸ் ஆக்ஷன் கொடுத்தாரு. ஆமா ஆமா. அதுதான். இவ்வளவு நாள் அதாவது எங்கேயா இருந்தாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதுதான் அவங்க இப்ப அவரு என்ன மூட்ல இருக்காரு, இப்ப என்ன எஃப்ஜேக்கு ஃபேவரா இப்ப போறாரா அப்படின்றது தெரியல. பட் இஃப் யூ கோஸ் டு வந்துட்டு நத்திங் ராங் இன் தட். ஒருத்தரோடைய ஸ்டிக் ஆகாம எல்லார் குடும்பமும் மிங்கல் ஆகுறது நல்ல விஷயம் தான் நான் பாக்குறேன் நானு. பட் ஆனா இந்த மாதிரி கோவம் வந்து அது எப்படி அது அந்த பொருட்கள் எல்லாம் உடைக்கிறாங்கன்றது தெரியல. இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாது. இந்த 2 வாரத்திலயே நிறைய பொருட்கள் சேதமாயிருக்கு பிக் பாஸ் இதுல.
எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட கொடுக்குற சம்பளத்துல எல்லாமே பிடிச்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் யார் யாரும் எவ்வளவு எவ்வளவு உடைச்சிருக்காங்களோ, ஏன்னா ஒன்னும் கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உட்கார்றவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு சம்பளம் வாரி கொடுக்கணுமான்றது தான். சோ வேற எதுவும் அங்க பெருசா நடந்த மாதிரி இல்ல ஹரிஷ் நேத்து, ஏன்னா அந்த அதாவது ஜூஸ் டாஸ்கே போச்சு. நாமினேஷன்ல இப்போ வரைக்கும் அந்த அரோராவும் மாதிரியும் தான் பாட்டம் கீழே இருக்காங்க. இருக்காங்க. ஆதிரை தான் லாஸ்ட். ஆமா ஆதிரை முன்னாடி அரோரா இருக்காங்க. ஆமா, அதுக்கு மேல ரம்யா இருக்காங்க. ரம்யா. எனக்கு தெரிஞ்சு ஆதிரையும் அரோராவும் வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ரம்யா வெளியில அனுப்புவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவை அப்படின்னா ஆதிரையும் அரோராவும் தேவைப்படுறாங்க. தேவை அவங்களுக்கு. ரொம்ப ஓப்பனா இது வரைக்கும் நடந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சிருச்சு ஆதிரையும் அரோராவும் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது. சேவ் பண்ணிடுவாங்க. ரம்யாவை வந்து வெளியில அனுப்புவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரம்யாவும் வந்து 2 வாரத்துல ஒன்றும் பெருசா கணக்கு கொடுக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, அவங்க என்ன சொல்றது, சூப்பர் டீலக்ஸ்ல நல்ல சௌகரியமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுதீஷாவது எனக்கு தெரிஞ்சு அங்கங்க ஒன்று 2 கணக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எங்க என்ன பேசணுங்கிறது தெரியும் சுபிக்ஷாக்கு. பட் ரம்யாக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, எங்க என்ன பேசணும் இல்லை. அதனால ரம்யா வெளியில வர்றது அவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது எனக்கு தெரிஞ்சு ரம்யா தான் எவிக்ட் ஆவாங்கன்றதுதான் எனக்கும் ரெஜிஸ்டர் ஆச்சு பார்த்தேன் அந்த நான் இந்த லிஸ்ட பாக்குறப்போ. சோ இப்ப வரைக்கும் வேற எதுவும் இல்ல, நடக்கல. அந்த ஜூஸ் இது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பார்வதி வந்து அந்த பேட்ஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்கல்ல, இப்ப என்ன ஆகுது அது? இல்ல, அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. பார்த்த வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. பட் வந்து அது ஒன்றும் பெரிய சண்டையா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு திவாகரும் பார்வதியும் போற சண்டையை வந்து அப்போ டிராமா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வந்து சில விஷயங்கள் ஏற்றி விடுறாரு, நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு ஏற்றி விடுறாரு. மேபி நம்ம ஒரு டிராமா பண்ணாதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பண்ணலாம், அது யாருக்கு தெரியும். சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அதெல்லாம் கேட்டாதான் தெரியும். மற்ற கண்டஸ்டன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து ரொம்ப பியாஸ்டா இவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பண்ண சொன்னதே பிக் பாஸ் தான். நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு அவங்க 2 பேருக்குமே. அப்போ அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதான் பண்ணுவாங்க. அதை வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நீங்க சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கிறப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. பட் அந்த 5 செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஒன்னு 2 இடத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் பெரிய லெவல்ல அது என்ன சொல்றாங்க, கேமுக்கு உதவாது. ஓகே, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, திவாகர் வந்தப்பல இருந்து எல்லாருமே அகெயின்ஸ்டா தான் இருந்தாங்க. பார்வதி மட்டும் தான் வந்துட்டு ஷோல்டர் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பேக்கப் மாதிரி இல்ல, அவரு பேம்பர் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. பட் திவாகர் அதெல்லாம் இப்போ அன்னைக்கு பார்வதி இல்லைனாக்கா மதுரையில இருந்து வந்த 2 பேரும் வெவ்வேறு கேரக்டர்ஸ். ஒருத்தர் வெகுளி, அவருக்கு வந்து எல்லாரையும் நம்புற ஒரு மைண்ட் செட்டு, ரொம்ப ஓப்பனா பேச முடியாத, ரொம்ப ஓப்பனா பேச தெரியாத ஒருத்தரா இருக்காரு. இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பனா பேச தெரியுது, பட் யாரை நம்புறதுன்னு அவங்களுக்கு தெரியும். மதுரையில இருந்து அந்த 2 கேரக்டர்ஸ், இந்த 2 கேரக்டர் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சோ பாப்போம் ஹரேஷ், என்ன இதுக்கு மேல வந்துட்டு அந்த கியூசி என்ன ஆகுது, யாருக்கு இது பண்ண போறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். கனி திருந்தறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது ரத்தத்துல ஊறின ஒரு விஷயமா அவங்களுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் நம்ம 14 நாள் நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா வைல்ட் கார்டு உள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது இவ்வளவு சீக்கிரம் அனுப்புறாங்கன்றப்ப புரிஞ்சுப்பாங்க அவங்க. சோ அது என்ன சொல்றது, இவங்க கிட்ட அந்த இதெல்லாம் காட்டலாம். பட் இவங்க குரூப்பா சேர்ந்து இவங்களை இதை டார்கெட் பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ அது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அன்பு கேங்கையும் வந்து அன்பு கேங் வந்து மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சில ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு, அன்புதான் ஜெயிக்கும் நம்புறியாங்கிற அந்த வார்த்தை ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது இன்னொரு அன்பு கேங் மாதிரி போயிட்டு இருக்கு, அன்பு கேங் 2.0 மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பார்த்துப்போம். நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல இதெல்லாம் வந்து பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி.